பெண்டு பிள்ளைகள் அள்ளிக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க பொருள் மாதிரி. இப்படித்தான் நம்ம சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா போர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். போருக்கு கூட புது நெறியை சொன்னவர் நபிகள் நாயகம். போர்னாலே கணக்கு தலையை சீவுறதான் போரு. அதுல கூட இவனை செய்வாது அவனை செய்வாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதையும் சொன்னவர் யாரு? நபிகள் நாயகம். அந்த மாதிரி ஒரு மார்க்கம் தான் எங்க இஸ்லாமிய மார்க்கம். எல்லாமே அன்பு, எல்லாமே அகிம்சை, எல்லாமே சகோதரத்துவம். அவங்க ஆளுகையின் கீழே தான் எல்லா மக்களும் நல்ல உரிமை பெற்று இருந்தார்கள் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தினுடைய நிலை. அப்ப அந்த குண்டுலாம் வெடிக்குது, அதெல்லாம் என்ன? தீவிரவாதம் நடக்குது, அதெல்லாம் என்னன்னு கேட்டா எல்லாமே எல்லாத்திலையும் இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறான். முஸ்லீம் செஞ்சா மட்டும் முஸ்லீமோட சேர்த்து போட்டுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் இதெல்லாம் விரும்பாத மக்கள் 99% இருக்கிற மாதிரி இப்படி செய்யணுங்கிற 1% கிறுக்கன் இருக்கான். முஸ்லீம்லயும் கிறுக்கன் இருக்கிறான், இந்துக்கள்லயும் இருக்கிறான், கிறிஸ்தவர்லயும் இருக்கிறான். எல்லாத்திலும் என்ன செய்யறான்? இந்த மாதிரி ஒரு புரியாம வெறி பிடிச்சு போய் என்ன செய்யறன்னு தெரியாம அவனுக்கு தெரிஞ்ச வழிமுறையில் இருந்தா செய்யணும்னு 4 பேர் இல்ல, நாங்க மறுக்க இயலாது. ஆனால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா நாட்டிலும் இது நடக்கும் பொழுது, எல்லா மதத்துக்காரர்களும் செய்யும் பொழுது, மற்றவர்கள் முஸ்லிம்களோட அதிகமாக செய்யும் பொழுது கூட மேற்கத்திய நாகரிகம் என்ன செய்யுதுன்னு கேட்டா பத்திரிகைகளை கையில வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை சொல்லும் பொழுது மாத்திரம் மதத்தோட சம்பந்தப்படுத்துதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மதத்துக்காக அவன் செய்யல. நான் கேட்கிறேன், மதத்துக்காக செஞ்சா பாகிஸ்தான்ல தீவிர குண்டு வெடிக்குதுங்க. குண்டு வெடிச்சா சாவுறது யாரு? பாகிஸ்தான்ல வெடிச்சா யாரு சாவான்னு கேட்கிறேன். முஸ்லீம் தானே சாவுவான். பாகிஸ்தான்ல இந்துக்களை சாவ போறீங்க? அப்ப பாகிஸ்தான்ல குண்டு வைக்கிறான், பாகிஸ்தான்ல சாவுறாங்கன்னா வைக்கிறவனும் முஸ்லீம், சாவுறவனும் முஸ்லீம். அப்ப மதத்துக்காக அவன் செய்யறான். மதத்துக்கு செஞ்சா முஸ்லீமை விட்டுல செய்வான். அவன் பொது இடத்துல ஒண்ணே வைக்கிறான். அந்த பொது இடத்துல யாரு இருப்பா? சினிமா கோட்டையில பாகிஸ்தான்ல வச்சா கூட பாகிஸ்தான்ல சினிமா பார்த்துட்டு முஸ்லீம் தான் பார்த்துட்டு இருப்பான். பார்க்ல வச்சா என்ன, பூங்காவில வச்சா என்ன, ரயில்ல வச்சா என்ன, இதுல வச்சா என்ன? அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இவன் மதத்துக்கு செய்யல, வேற என்னமோ ஒண்ணு செய்யறாங்க. அவங்க ஏதோ ஒரு தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு பெருமைக்காக வேண்டி ஒரு ஒரு மக்கள் தன்னை பார்த்து பயப்படுங்கிறதுக்காக வேண்டி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் தாதாக்கள்லாம். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் 4 பேர் செய்யறானே தவிர இது மதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றது இதை வச்சு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா இது வருவதற்கு காரணம் உதாரணமா எடுத்துக்கொண்டால், இப்ப விடுதலை புலிகள் இலங்கையில போர் செய்யறாங்க. அவங்க முஸ்லீமா? முஸ்லீம் இல்லையில. பிரபாகரன் இருக்காருல்ல, அந்த மதத்துக்காரங்க, அது ஒரு மதத்தை யாராவது சொன்னாங்களா? அது விடுதலை புலின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களுடைய மதத்தை சேர்த்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. விடுதலை புலி தீவிரவாதின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்ல தீவிரவாதிகள், போடோ தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, நாகாவுல தீவிரவாதி இருக்காங்க, மேகாலயாவுல தீவிரவாதிகள் இருக்காங்க, பீகார்ல நக்சலைட் இருக்கிறாங்க, ஆந்திராவில் நக்சலைட் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தாக்குறாங்க. இதே மாதிரி போலீஸ்காரங்களை கொள்றாங்க, பொதுமக்களை கொள்றாங்க, நிறைய சேதங்களை ஏற்படுத்துறாங்க, ரயில்ல குண்டு வைக்கிறாங்க. அவங்களை எல்லாம் மதத்தோட சொன்னாங்களா? குண்டு வெடிச்சது பல ஊர்ல அஸ்ஸாம்ல வச்சது முஸ்லீமா? மேகாலயாவில் வச்ச முஸ்லீமா? நாகாலாந்துல உள்ள வச்சது முஸ்லீமா? பீகார்ல வச்சு நிறைய பேர் டெய்லி கொள்றானே அதெல்லாம் முஸ்லீமா? அப்ப அதை செய்யறவங்க வேற மதத்துக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்கள மதத்தோட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அஸ்ஸாம் தீவிரவாதி தான் பேர். அதுக்கு நாகா தீவிரவாதி, அதுக்கு மேகா தீவிரவாதின்னு பேர் வைக்கிறாங்க. முஸ்லீம் எங்கனையாவது என்னத்தையா பண்ணான்னு வைங்க, அவனுக்கு பேர் மட்டும் என்ன தீவிரவாதின்னு சொல்லிட்டு போங்களேன். ஏதோ ஒரு இயக்கத்து பேரை சொல்லிட்டு போக வேண்டிய ஏன் முஸ்லீம் படி சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும்? இந்த மேற்கத்திய உலகம் முஸ்லிம்களுக்கு எதிரான அவதூறை பரப்புவதற்காக முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லி சொல்லி நம்ம நாட்டில் உள்ள மீடியாக்கள் அதே வாந்தி எடுத்து அந்த கருத்தை நினைஞ்சிட்டாங்க, பதிவு செஞ்சிட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜூனியர் வடங்கு பத்திரிகை குறிப்பிற்காக சொல்லல, எந்த அளவுக்கு இது ஊறி போயிருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். இந்த தேனி உத்தமபாளையம் பகுதி கேரளா பார்டர், அங்க ரேஷன் அரிசியை ஒரு ஆள் அப்துல் காதர் ஒரு ஆள் கடத்துறாருங்க. அதுக்கு முஸ்லீம் தீவிரவாதி அப்துல் காதர் ரேஷன் அரிசியை கடத்தினாராம். இதுல ரேஷன் அரிசி கடத்துல என்ன தீவிரவாதம் இருக்குது? அவங்க உள்ளுக்குள்ளே ஊறி போய் இருக்கிற வாசம் என்னன்னு கேட்டா முஸ்லீம் தான் நினைச்சிருந்தேன், முஸ்லீம் தீவிரவாதின்னு போட்டுருணும். அதே மாதிரி நீங்க பேப்பர்காரங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாட்டிக்கொண்டால் பேரோட போடுவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் பேர் போட்டா சிலர்னு போடுவாங்க. சிலர் தாக்கினார்கள், சிலர் தாக்கிட்டு ஓடிவிட்டார்கள், சிலர் அடித்தார்கள். அடிச்சவனுக்கு ஒரு மதம் இருக்காதா? அந்த மதம் உங்களுக்கு தெரியாதா? அதே நீங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல பார்த்தேன், குடிசைக்கு தீ வைப்பு. உள்ள ஏதாவது பள்ளிவாசலுக்கு தீ வச்சது எப்படி பேப்பர்ல போடுறான்? குடிசைக்கு தீ வைப்பு, போலீசார் வலை வீச்சு. உள்ள போய் படிச்சு பார்த்தா முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய அப்படின்னு போட்டு உள்ள கொண்டு வந்திருக்கான். தலைவர் கொடுக்குறான் குடிசைக்கு தீ வைப்பு. அப்ப என்ன மேட்டர் நீங்க பாக்கணும்? முஸ்லீம் மேல போடுவதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு மீடியாக்கள்லாம் செஞ்சதுனால முஸ்லீம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. அவ்வளவு வேணாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. வந்தோன்னு என்ன பண்ணாங்க பேப்பர்காரங்கெல்லாம்? முஸ்லீம் தான் கடைசியில் மிரட்டல் கடிதம் எழுதுன யாரு? முஸ்லீமா? ஆனா பரப்பிட்டாங்க. பரப்புனது பரவி வச்சு
மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பலத்தை பாதுகாப்புன்னு பாக்குறவங்க இந்துக்களுக்கு என்ன தெரியும், இந்த பாவிகள் இந்த மாதிரி பண்றாங்க, கோயிலுக்கு கூட போக விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எங்களை பத்தி உங்கள்ட்ட கருத்தை விதைச்சு போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு பிறகு 15 நாளைக்கு பிறகு யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அது முருகங்கிற ஒரு ஆள் பண்ணிவிட்டாரு, அவர் கோயில்ல சம்பளம் கொடுக்கலையா, கோயில்ல உள்ள ஊழியரா, அந்த கோபத்துல ஒரு பண்ணிட்டு, அந்த கோபத்தை நாங்க தான் கிடைச்சோம், அந்த கோபத்துக்கு என்ன முஸ்லீம் இப்ராஹிம் இஸ்மாயில் போட்டு விட்டுறாங்க. அப்ப இதுல என்ன ஆகுது, முதல்ல வர்றது நல்லா பதிஞ்சு போயிடுது, இல்லன்னு வருது பாருங்க, அது பதிவ மாட்டேங்குது. முதல்ல பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க, பிறகு இல்லன்னு வரும் பாருங்களேன், அது ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதின வரன்னு போட்டு விட்டு முஸ்லீம் தீவிரவாதிகளை அடிப்படைவாதிகளை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் பார்த்து அதுவும் வேற ஆளா தான் இருக்குது. சோனியாவுக்கு மிரட்டல் கடிதம் முஸ்லீம் அது வேற ஆளா தான் கடைசியில. முதல்ல முஸ்லீம் போட்டு விட்டுறாங்க அம்பிட்டு பேரும், அது பதிஞ்சு போயிடுது. இல்லன்னு ஒரு விஷயம் போகவே மாட்டேங்குது. அதனால எல்லாத்துலயும் 4 கிறுக்கம் இருக்கிற மாதிரி எங்களையும் 4 கிறுக்கம் இருக்க மாட்டான்னு நாங்க சொல்ல மாட்டோம். இருக்கான் எங்களே 4 கிறுக்கம் அந்த மாதிரி செய்யறோம்னா இல்ல, நாங்க அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டோம். நாங்க சமுதாயத்தை வெறுக்கிறோம், 4 கிறுக்கம் செய்யத்தான் செய்யறோம், நாங்க அவனை ஆதரிக்கிறது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல, அவனை உதவி செய்யறது இல்ல, அது நாங்க தெளிவா இருக்கிறோம். மேலூர்ல ஒரு ஆள் எடுத்து காட்ட முடியுமா, அவர் செஞ்சாண்டு எங்கேயும் காஷ்மீர்ல ஒருத்தன் செய்யறாங்க வேண்டிய மேலூர்ல ஒரு முஸ்லீம் அந்த மாதிரி பாக்குறீங்க. இவன் அடைக்கலம் கொடுத்தானா, அவன் சோறு போட்டானா, இவன் உணவு கொடுத்தானா, அவன் தயாரிச்சானா, அவனுக்கு ஆதரவா கூட்டம் போட்டானா, பிரச்சாரம் பண்ணானா, அவனுடைய வழக்கு நடத்தினானா, ஜெயில போய் பார்த்தானா, அப்படி 4 கிறுக்கம் இருப்பான். அவனை தனிமைப்படுத்தணுமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்களை எங்களுக்கு வீட்டுக்கு வாடகை தர மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு ஆள் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, பாய் சேர்க்க குண்டு வச்சிருப்பான் என்கிற அளவுக்கு முஸ்லீம்னா குண்டு என்கிற அளவுக்கு பிணைஞ்சிட்டாங்க, ஆக்கிவிட்டாங்க. இது ஒரு மேட்டருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கருத்து பரவுவதற்கு காரணம், இப்ப நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன் ஆக்கிரமிச்சான்ல, நம்ம ஏத்து போராடணும்ல, இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் இருக்கு பாருங்களேன், அவங்களுடைய பழக்கம் என்னடா, இந்த நாட்டை ஆக்கிரமிச்சுட்டே இருக்கணும். முதல்ல இங்கிலாந்துக்காரன் பண்ணா, இப்ப அமெரிக்காக்காரன் பண்றான். முதல்ல இங்கிலாந்துக்காரன் உலகத்தை ஆக்கிரமிச்சிருந்தான்ல, அதுவும் வெள்ளை ஏகாதிபத்தியம் தான். இப்ப அமெரிக்காவும் வெள்ளை ஏகாதிபத்தியம். என்ன பண்றான், உலக நாடுகள்லாம் தனக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஈராக்ல போய் இறங்கி பிடிச்சு வச்சிருக்கான், ஆப்கானிஸ்தான்ல போய் இறங்கி பிடிச்சிருக்கான். அது ஒசாமான்னு பொய்ய சொல்லிக்கிட்டான். ஒசாமாக்காக பிடிச்சாவன், ஒசாமா உண்டாக்குனவன யாரு, இந்த மாதிரி இந்த ஜிஹாது இந்த பேர்ல இந்த மாதிரியான சித்தாந்தத்தை உண்டாக்குனது யார், அமெரிக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒசாமாவை தயாரிச்சது யாருன்னு கேட்டேன். ஒசாமா பின் லாடன். இந்த ஒசாமாங்கிற ஆள் யாரு, அவர் ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் இன்ஜினியர், அவர் ஒரு பெரிய பில்டிங் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தொழிலை செய்து கொண்டிருந்தவர். அந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாக்காரன் ஆப்கானிஸ்தான் பிடிச்சிக்கிட்டான், ரஷ்யா பக்கத்தில் இருந்ததுனால. அப்போ ரஷ்யா ஒரு வல்லரசு, அமெரிக்கா ஒரு வல்லரசு, 2 வல்லரசு. இப்ப அமெரிக்கா மட்டும் வல்லரசு ஆயிருச்சு. அப்ப ரஷ்யா வல்லரசு என்ன செஞ்சிருச்சு, ஆப்கானிஸ்தானை கைப்பற்றின உடனே அமெரிக்காவுக்கு இது பெரிய மூக்குடைப்பா இருக்குது. இன்னொரு நாட்டை போய் கைப்பற்றிக்கிட்டாங்க, நம்ம வல்லரசு இருக்கும்போது ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறக்க என்ன பண்றான்னு கேட்டா, ஒசாமா பின் லாடனை கூப்பிட்டு அவனுக்கு மூலச்செலவை செஞ்சு அவனுக்கு கோடானு டாலர்களை கொடுத்து, ஆயுதங்களை கொடுத்து, பீரங்கிகளை கொடுத்து, தோல்ல இருந்து வைத்துக் கொண்டு சுடக்கூடிய லாஞ்சர்களை, ராக்கெட் லாஞ்சர்களை கொடுத்து, ஏவுகணைகளை கொடுத்து, பலவிதமான பணங்களையும் கொடுத்து, நீ போய் ரஷ்யா விரட்டு, இவங்க மார்க்க இஸ்லாத்தினுடைய கடமைன்னு சொல்லி அமெரிக்காவுடைய சிஐஏ அவனை தயார் பண்ணி அவன் தான் அனுப்புறான் ஆப்கானிஸ்தானுக்கு. இவங்க கொடுத்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அங்க நஜீபுல்லான்னு ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சிருந்தாங்க. நஜீபுல்லான்னு பேரு, ஆண்டது பூரா ரஷ்யா தான். அப்ப எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு ரஷ்ய ராணுவத்துக்கு பதிலடி கொடுத்து ரஷ்யா ஓட அதுலதான் அமெரிக்கா மட்டும் வல்லரசு ஆகுது. அமெரிக்கா மட்டும் வல்லரசு ஆகுறதுக்கு இவங்க உதவுனாங்க, ரஷ்யா ஒண்ணுமில்ல நான் காட்டினாங்க. அப்ப ரஷ்யாவை விரட்டி அடிச்ச பிறகு அந்த ஜனாதிபதியா இருந்த நஜீபுல்லாங்கிற புடிச்சு பட்ட பகல்ல பொட்டல் வெளியில நினைஞ்சாங்க, தூக்குல போட்டாங்க நஜீபுல்லாவை, இதான் உனக்கு கெதின்னு சொல்லி. அப்ப இந்த ஆப்கான்ல இந்த முஜாஹிது, ஜிஹாது, தாலிபான் எல்லாத்தையும் உண்டாக்குனது யாருன்னு கேட்டா, அமெரிக்காக்காரன் ரஷ்யாவை அழிப்பதற்காக எங்கள்ல உள்ள விவரம் தெரிய அவனை பிடிச்சி அவனுக்கு இஸ்லாமிய ஜிஹாதுன்னு சொல்லி மூலச்செலவை செஞ்சு அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு அவன் தான் அதை உருவாக்குனான். அதனால ஒசாமாவுக்கு அமெரிக்காவுக்கு எந்த பகையும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவுடைய தொழில் என்ன, குலத்தொழில் என்ன, சண்டை உண்டாக்கி ஆயுதம் விற்கிறது. ஆயுதங்களை அவன் ஆயுதத்தை உலகத்துக்கு காட்டணும், அப்பதான் ஆயுதம் நல்ல விற்பனையாகும். என்ன மாதிரி குண்டு வச்சுக்கலாம் தெரியுமா, லேசர் குண்டு பாத்தியா, கொத்து குண்டு பாத்தியா, அந்த குண்டு பாத்தியான்னு சொல்லிட்டு பலவிதமான குண்டுகளை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு இந்த குரங்கு தவளையை வச்சு மெடிக்கல்ல டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்சது அப்பாவி மக்களோட உயிர். என்ன செய்வான், பொட்டுன்னு கொண்டு போடுவான். அவனுடைய புத்தி, அமெரிக்காவோட புத்தி என்ன, ஜப்பானுடைய அரசாங்கம் ராணுவம் சரணடைஞ்ச பிறகுதானே குண்டை போட்டான். ஜப்பான் உலக யுத்தத்துல அவன் சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்ட பிறகு அங்க போய் ஹிரோஷிமாவுடைய நாகா